இன்றைக்கி நம்ம லினக்ஸில் எப்படி ஒரு ஐஎஸ்ஓ இமேஜ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். லினக்ஸில் வந்து ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து 2 சினாரியோவில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து உங்கள் சீரியல் டிவிடி டேபிளில் நீங்கள் ஒரு சீரியல் டிவிடியை வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் ஐஎஸ்ஓ இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் சர்வரில் உள்ள ஒரு ஃபோல்டரோ ஒரு ஃபைலையோ நீங்கள் ஐஎஸ்ஓ இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சீரியல் உள்ளதை எப்படி ஐஎஸ்ஓவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி சிடி மவுண்ட் ஆகிருக்கான் பார்க்குறேன். இல்லை, mount/dev cd-rom/media நான் ஒரு சிடி டிரைவை மவுண்ட் பண்ணுறேன். இந்த மீடியாக்குள்ளே போய் பாருங்கள். இது வந்து RHL8 boot சிடி, அதை நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம எப்படி ஐஎஸ்ஓ இமேஜாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு டிடி கமாண்ட் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். டிடி இஃப்னா இன்புட் ஃபைல் எங்கே இருக்குன்னா /dev cd-rom, ஏன்னா நம்ம வந்து சிடியில் தான் அந்த கண்டென்ட் இருக்குது, அதை தான் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோம் இன்புட் ஃபைல்னு. அவுட்புட் ஃபைல் எங்கன்னா எந்த லொக்கேஷன் வேணாலும் இருக்கலாம். நான் வந்து /rootலேயே பண்ணுறேன். /root RHL8.iso என்டர் அடிச்சிட்டேன். இப்போது நம்ம சீரியல் உள்ள கண்டென்ட் வந்து ஐஎஸ்ஓவாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிட்டு இப்போது அதோடைய சைஸை பாருங்கள். du-sh RHL8 ஐஎஸ்ஓ இமேஜ் 533 MB. நம்ம சீரியல் உள்ள கண்டென்ட் பாருங்கள், மீடியாவில் என்ன இருக்குது 533 MB. இப்போது எப்படி ஒரு சீரியல்லேருந்து ஐஎஸ்ஓ இமேஜை கன்வெர்ட் பண்ணலாம் பார்த்தோம். அதுமாதிரி ஒரு ஃபைல் டைரக்டரியை எப்படி ஐஎஸ்ஓ இமேஜை கன்வெர்ட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது ls-ld/boot இந்த டைரக்டரியை நான் ஐஎஸ்ஓ இமேஜை கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு mkisofsன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. -o லொக்கேஷன் கொடுக்க போகிறோம். எந்த லொக்கேஷனில் நம்ம ஐஎஸ்ஓ இமேஜ் வேணுமோ அந்த லொக்கேஷன் கொடுக்குறேன். root/boot.isoன்னு இந்த ஃபைல் நேம் வச்சுருக்கேன். எந்த ஃபைலை எடுக்க போகிறேன் இல்லை எந்த டைரக்டரினா /boot எடுக்கிறேன். இப்போ என்டர் அடிச்சிட்டோம்னா /bootல உள்ள கண்டென்ட் எல்லாமே ஐஎஸ்ஓ இமேஜாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ du-sh boot ஐஎஸ்ஓ இமேஜ் இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 138 MB. இப்போ சோர்ஸ் ஃபைலோடைய சைஸை பாருங்கள் /boot 138 MB. ஸோ நம்ம 2 சினாரியோவில் இப்போ பார்த்தோம். ஒன்று சீரியல் டிவிடியில் உள்ள கண்டென்ட்டை வந்து ஐஎஸ்ஓவாக எடுத்தோம், அல்லது ஒரு ஃபைலை டைரக்டரி உள்ளதை நம்ம ஐஎஸ்ஓவாக கன்வெர்ட் பண்ணுறத பற்றி பார்த்தோம்.